ஹாய் வியூவர்ஸ், இந்த வீடியோ பார்த்துட்ருக்க எல்லாருக்கும் என்னோட அன்பான வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம சேம் பேட்டர் வச்சு ஒரு டீ கேக்கும் அண்ட் கப் கேக் ரெண்டுமே செய்ய போகிறோம். எப்படி செய்கிறதுன்றதை பற்றி நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் சொல்கிறேன். ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு நான் முட்டை எடுத்துக்கிறேன். இதில் கொஞ்சமாக வெண்ணிலா எசன்ஸ், பைனாப்பிள் எசன்ஸ் அண்ட் பட்டர்ஸ்காட்ச் எசன்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன். பட்டர்ஸ்காட்ச் எசன்ஸ் ஆப்ஷனல் தான், நீங்கள் தேவைப்பட்டால் யூஸ் பண்ணலாம். பட் டேஸ்ட் வைஸ் ரொம்பவே நல்லா இருந்தது, யூஸ் பண்ணி பாருங்கள். இது கூடவே ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இதை பீட்டர் வச்சு நல்லா பீட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு இதை நல்லா நுர வர மாதிரி பீட் பண்ணி எடுத்துக்கணும். முட்டையை நல்லா பீட் பண்ணி இந்த அளவுக்கு ஃபோமியாக வரணும் நம்மளுக்கு. இப்படி வந்ததுக்கப்புறமா நம்ம இதில் பவுடர் சுகர் ஆட் பண்ண போகிறோம். நான் பவுடர் பண்ணி தான் ஆட் பண்ணுறேன். நீங்கள் கிரானுலேட்டட் சுகராக இருந்தாலும் ஆட் பண்ணலாம், அதாவது பொடி பண்ணாத சர்க்கரையாக இருந்தாலும் ஆட் பண்ணிக்கலாம். இதை பேட்ச் பை பேட்சாக ஒரு 2 பேட்ச் இல்லைன்னா ஒரு 3 பேட்ச் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நம்ம இப்படி நல்லா இதை பீட் பண்ணி எடுத்துக்கணும். ஏன்னா அப்போ தான் கீழே சர்க்கரை அடியில் நல்லா கரைஞ்சி வரும். நம்ம நல்லா பீட் பண்ணாமல் விட்டோன்னா சர்க்கரை கரையாமல் இருக்கும். இதே நீங்கள் கிரானுலேட்டட் சுகர் எடுக்கிறீங்கன்னா இன்னுமே கொஞ்சம் நேரம் எக்ஸ்ட்ரா உங்களுக்கு பீட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா அது ஃபுல்லாக கரைஞ்சி வரணுன்றதுக்காக. நம்ம பவுடர் சுகருன்றதுனால கொஞ்சம் சீக்கிரமே இது நம்மளுக்கு கரைஞ்சே வந்துடும். ஸோ நான் 3 பேட்சாக இப்போ சுகர் ஆட் பண்ணி நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கிறேன். எக்கும் சுகரும் சேர்த்து நம்மளுக்கு நல்லா ஒரு ரிப்பன் கன்சிஸ்டன்சியில் பீட் ஆகி வரணும். ரிப்பன் கன்சிஸ்டன்சினா இப்போ நம்ம இந்த பீட்டரை இப்படி எடுக்கும் போது இப்படி ரிப்பன் மாதிரி வருது இல்லையா, இதை தான் ரிப்பன் கன்சிஸ்டன்சின்னு சொல்லுவோம். இப்போ இதில் ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். ஆயில் ஆட் பண்ணிவிட்டு சும்மா ஒரு 1 ஸ்பீடில் லைட்டாக மிக்ஸ் ஆகிற அளவு மட்டும் பீட் பண்ணிக்கோங்க, ரொம்ப பீட் பண்ண வேணாம். இப்போ நம்ம பீட்டரை ரிமூவ் பண்ணிடலாம். இதுக்கப்புறம் பீட்ரு தேவைப்படாது. இப்போது நம்ம அடுத்து இதில் காய்ச்சி ஆற வச்ச பால் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் ரா மில்காக ஆட் பண்ணிடாதீங்க, ஏன்னா சம்டைம்ஸ் மில்க் கெட்டு போயிருந்ததுனா கூட நம்மளுக்கு தெரியாது. ஸோ நல்லா காய்ச்சி அதை ஆற வச்சு அதை நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதுக்கப்புறமா ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் ஆட் பண்ண போகிறோம். இதில் நான் மைதா, மில்க் பவுடர் அண்ட் பேக்கிங் பவுடர் 3 சேர்த்து நல்லா ஜலிச்சு வச்சுருக்கேன். இதை இப்போ நம்ம பேட்டரில் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி இப்படி கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தடில் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஸ்லோவாக மிக்ஸ் பண்ணி எடுங்க. நான் வீடியோக்காக ஃபாஸ்ட் பண்ணி காட்டியிருக்கேன். பட் நீங்கள் ஸ்லோவாகவே மிக்ஸ் பண்ணி எடுங்க. இதை நான் ஒரு 3 to 4 பேட்சாக ஆட் பண்ணிக்கலாம். ஒரே டைம்லேயே நம்ம ஃபுல்லாக போட்டு ஆட் பண்ணோன்னா நம்மளுக்கு அங்கங்கே லம்ஸாக நின்றோம், அதாவது சின்ன சின்ன கட்டி கட்டியாக நின்றோம், சரியாக மிக்ஸ் ஆகாது. ஸோ இதை ஒரு 2 or 3 பேட்சஸில் ஆட் பண்ணி கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தடில் ஸ்லோவாக மிக்ஸ் பண்ணுங்கள். இப்போ நான் இதில் பண்ணுறேன் இல்லையா, அந்த மாதிரி கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தடில் ஸ்லோவாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் வீடியோக்காக சில இடத்துல ஃபாஸ்ட் பண்ணி காட்டியிருப்பேன். பட் நீங்கள் பண்ணுறப்ப ஸ்லோவாகவே பண்ணுங்கள். இதை இப்போ நல்லா நம்ம ஒன்று சேர மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நல்லா பேட்டரை மிக்ஸ் பண்ணியாச்சு. இதை இப்போ நம்ம சைடெல்லாம் இப்படி எடுத்து விட்டுட்டு ஒன்ஸ் இப்படி ஃபுல்லாக நம்ம க்ளீனாக எடுத்து விட்டுடலாம். இதுக்கப்புறம் நான் இதை ஒரு டின்னில் ஃபஸ்ட்டு எடுத்துக்க போகிறேன். இதுக்கு நான் ஃபஸ்ட்டு ஒரு 5 inch டின்னில் பார்ச்மெண்ட் பேப்பர் போட்டு ரெடி பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் 6 inch டின் கூட எடுத்துக்கலாம். நான் கொஞ்சம் ஹைட்டாக வரணுன்றதுக்காக 5 inch டின் எடுத்திருக்கேன். இதில் ஒரு 3/4 வாசி மட்டும் இந்த பேட்டர் இருக்க மாதிரி ஊற்றிக்கலாம். நிறைய ஊற்றுனீங்கன்னா பேட்டர் நம்மளுக்கு பேக் ஆகி வரையில் இது நல்லா டின்னை விட பெரிய சைஸாக வந்துடும். ஸோ அதனால நம்மளை ஒரு 3/4 வாசி அளவு எடுக்கிற டின்னில் 3/4 வாசி அளவு இருக்க மாதிரி ஊற்றிக்கோங்க. இதை ஒரு சின்ன டூத் பிக் வச்சு இப்படி நம்ம ஏர் பபிள்ஸ் இல்லாமல் ரிலீஸ் பண்ணி விட்டுக்கலாம். அதை இதுக்கப்புறம் லைட்டாக ஒரே ஒரு டேப் மட்டும் பண்ணிவிட்டு நான் இதை இந்த டின்னை எடுத்து வச்சுக்க போகிறேன். அடுத்ததாக கப் கேக் டின்னில் லைனர் போட்டு வச்சுருக்கேன். இதில் நம்ம அதே மாதிரி 3/4 வாசி அளவு இருக்க மாதிரி பேட்டர் ஃபில் பண்ணிக்கலாம். ஃபுல்லாக ஊற்றிட்டோன்னா நம்மளுக்கு எப்பயுமே பேக் ஆகும்போது வெளியில் வரைக்கும் வர ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால் நம்ம எப்பயுமே ஹாஃப் இல்லைன்னா ஒரு 3/4 வாசி அளவு தான் அதிகபட்சம் ஊற்றணும், அதுக்கு மேலே ஊற்றிடாதீங்க. ஸோ இப்போ நம்ம இதை ஃபுல்லாக ஃபில் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் இதை நம்ம ஒரு சின்ன ஒரு டூத் பிக் வச்சு இப்படி சர்க்குலர் மோஷனில் ஏர் பபிள்ஸ் எடுத்து விட்டுக்கலாம். இதுக்கப்புறம் நம்ம அடுத்ததாக மீதம் இருக்க மாவை இன்னொரு ஒரு கப் கேக் டின்னில் இதே மாதிரி கப் கேக் லைனர் போட்டு நான் அதில் எப்படி நம்ம ஃபில் பண்ணோமோ அதே மாதிரியே 3/4 வாசி அளவு பேட்டர் இருக்க மாதிரி ஊற்றி ஃபில் பண்ணி எடுத்துக்கிறேன். இதில் நான் மேலே டாப்பிங்ஸில் டூட்டி ஃப்ரூட்டி ஆட் பண்ணியிருக்கேன். நமக்கு வேணும்னா பேட்டர்லேயே கூட கொஞ்சம் மாவோடு மிக்ஸ் பண்ணி நம்ம டூட்டி ஃப்ரூட்டியை
உள்ள பேட்டர்லேயே வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு மேலே டாப்பிங்காகவும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். இல்லைனா வெறுமனே இப்படி டாப்பிங்காக மட்டும் கூட போட்டுக்கலாம். இப்போ இதை ஆல்ரெடி 10 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ண ஓடிஜியில் செட் பண்ணிக்கலாம். என்னோட ஓடிஜிக்கு 160 டிகிரி வந்து கரெக்டாக இருக்கும். ஸோ நான் 160 டிகிரியில் டாப் அண்ட் பாட்டம் ராட் ஆன் பண்ணி 10 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ணேன். அதே சேம் 160 டிகிரியில் டாப் அண்ட் பாட்டம் ராட் ஆன் பண்ணி 20 to 25 மினிட்ஸ் வந்து பேக் பண்ணி எடுத்துக்கலாம். இது மாதிரி நம்ம வந்து ஒரு டூத் பிக் வச்சு இன்சர்ட் பண்ணி பார்க்குறப்போ டூத் பிக் வந்து நம்மளுக்கு க்ளீனாக வரணும். அப்படி வந்ததுன்னா நல்லா பேக் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். டீ கேக் வந்து கொஞ்சம் நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா டைம் தேவைப்படும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நான் கப் கேக் வந்து வெந்துருச்சு. ஸோ வெளியில் எடுத்துட்டேன். இதை நான் இப்போ உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன். எப்படி இருக்குன்னு பாருங்கள். ரொம்பவே சாஃப்டாக இருந்தது. ஓப்பன் பண்ணையில ஸ்பாஞ்சியாக நல்ல ஒரு சாஃப்டான டெக்ஸ்டரில் சூப்பராக இருந்தது. சாப்பிடவுமே டேஸ்ட் அவ்வளோ செமையாக இருந்தது. இப்போ அடுத்த டீ கேக் வந்து நான் உங்களுக்கு காட்டுறேன். டீ கேக்குமே இப்போ நான் வெளியில் எடுத்து ஒரு 1 ஹவர் ஆச்சு. நல்லா கூல் டவுன் பண்ணதுக்கப்புறம் நம்ம ஸ்லைஸ் பண்ணோன்னா தான் டீ கேக் வந்து க்ளீனான ஸ்லைசஸ் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். சூடோடு பண்ணோன்னா நம்மளுக்கு அந்த மாதிரி க்ளீனான ஸ்லைசஸ் வந்து கிடைக்காது. ஸோ எப்பயுமே டீ கேக் பொறுத்த வரைக்கும் நல்லா கூல் டவுன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து ஸ்லைசஸ் போடுங்க. இப்போ வந்து நான் உங்களுக்கு இதை வந்து பீஸ் போட்டு காட்டுறேன் பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஒரு சின்ன பீஸ் வந்து நான் உங்களுக்கு இப்போ இதில் எடுத்து காட்டுறேன். எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். எவ்வளோ சாஃப்டாக ஸ்பாஞ்சியாக இருக்குதுன்னு பாருங்கள். நீங்கள் எந்த மாதிரி க்ரஷ் பண்ணாலுமே திருப்பியும் அதோட ஒரிஜினல் பொசிஷனுக்கு வந்துடும். ஸோ அந்த அளவுக்கு நல்ல ஒரு சாஃப்ட் அண்ட் ஸ்பாஞ்சியாக சூப்பராக இருந்தது டீ கேக்கு. டேஸ்ட் வைஸுமே கப் கேக்கும் சரி டீ கேக்கும் சரி ரொம்பவே சூப்பராக இருந்தது. எனக்கு ஸ்பெஷலாக அந்த டூட்டி ஃப்ரூட்டிலாம் போட்டிருந்தது ரொம்பவே பிடிச்சிருந்தது. நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே கமெண்ட் செக்ஷனில் ரெசிபின்னு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட டிஎம்க்கு நான் ரெசிபி சென்ட் பண்ணிடுவேன்.